தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சுந்தரர் தேவாரம். பொய்யே செய்து புறம் புறம் திரிவேன் தன்னை போகாமே, மெய்யே வந்திங்கு எனை ஆண்ட மெய்யா, மெய்யர் மெய்ப்பொருளே, பையாடரவம் அரை கசைத்த பரமா, பழையனூரில் மேய ஐயா, ஆலங்காடா உன் அடியார்க்கடியேனாவேனே. திருஆலங்காட்டு தேவாரப்பதிகம். பொய்யே செய்து புறம் புறம் திரிவேன் தன்னை போகாமே. பொய் வாழ்வு முழுதும் பொய்யே பழகி பொய் சொல்லியே வாழ்ந்து அங்கும் இங்கும் திரிவேனை அப்படியே போய்விடாமே. பொய் என்பது நம்மையும் பாதிக்கும், நம் செயலையும் பாதிக்கும். பொய் நற்செயல்களை செய்யாமல் தடுக்கும். பொய்யானது எந்த அறச்செயல்களை செய்வதற்கும் துணையாக நிற்காது. பொய்யால் பொய் பேசுபவரும் அந்த பொய் சேர்ந்த வினைகளும் பாதிக்கப்படும். அதனாலே பொய்யே செய்து புறம்புறம் திரிவேன் தன்னை போகாமே. அப்படி போகாமே. இறையருள் என்பது பொய்யிலிருந்து மீட்டெடுக்கும். அடியார்களை, பக்தர்களை பொய்யிலிருந்து மீட்டெடுக்கும், அறியாமையிலிருந்து மீட்டெடுக்கும், அனைத்து இருளாய செயல்களிலிருந்தும் மீட்டெடுக்கும். அதனால்தான் முதல் வரியிலே சுந்தரர் சொல்லியிருக்கிறார், பொய்யே செய்து புறம்புறம் திரிவேன் தன்னை போகாமே. அப்படி செல்லாமே இறைவன் தடுத்து ஆட்கொண்டிருக்கிறார். மெய்யே, உண்மையாகவே இங்கு வந்து இணை ஆண்ட மெய்யா, மெய்யர் மெய்ப்பொருளே. மெய்யர் மெய்ப்பொருள். அடியார்கள் மெய்யர். மெய்யர்களின் மெய்ப்பொருளாக இருப்பவன் சிவபெருமான். மெய்யர் மெய்ப்பொருளே, பை ஆடு அரவம் அரை கசைத்த பரமா, பழையனூர் மேய ஐயா, அலங்கடா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே. இந்த வரி மிக முக்கியமான வரி. சுந்தரர், நான் இறைவனுக்கு மட்டும் அடியான் இல்லை, இறைவனுடைய அடியார்களுக்கும் அடியேன். இது மிகச்சிறந்த வரி. அடியார்களை காத்தல், அடியார்களுக்கு உதவுதல், அடியார்களுக்கு அமுதளித்தல் தலையாய கடமை. அடியார்களுக்கு அமுதளித்தல், அடியார்களுக்கு உதவுதல் என்பது இறைவனுக்கு உதவுவதற்கு சமம். இறைவனுடைய அடியார்கள். இதைத்தான் சுந்தரர் வலியுறுத்துகிறார். உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே. இறைவனுடைய அடியார்களுக்கு அடியாராக சுந்தரர் இருப்பதாக நாம் அறிகிறோம். பொய்யிலிருந்து தம்முடைய பக்தர்களை, அடியார்களை மீட்டெடுப்பான் இறைவன். இதை இந்த பாடலில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அடியார்க்கு அடியேன் ஆவேனே என்பதற்கு ஆதாரமாக இன்னும் சில வரிகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். இது சுந்தரருடைய வரிகள். திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். இப்படி
அனைத்து நாயன்மார்களுக்கும் நான் அடியேன் 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 என்று பதிகங்களை சுந்தரர் எழுதியிருக்கிறார். நாம் தொடர்ந்து இறைவனை உள்ளம் உருக, கண்களில் நீர் மல்க பெருக வணங்கி வர வேண்டும். பொய்களை தீர்த்து வணங்கி வர வேண்டும். உள்ளத்திலே பொய்யில்லாத ஆண்டவனை வணங்கி வர வேண்டும். ஆண்டவன் நமக்கு அனைத்து பொய்மைகளிலிருந்தும் விடுவிப்பான். அடியார்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஆண்டவனுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த 2 வழி நெறிமுறைகளை, பக்தி நெறிமுறைகளை, ஞான நெறிமுறைகளை நாம் இந்த பாடலிலிருந்து எடுத்துக்கொள்கிறோம். சுந்தரர் தேவாரத்தை தொடர்ந்து படிப்போம். பக்தி நெறிகளை நாம் அறிந்து கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.